ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவி ஏர்ன் மணி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு லாங் டைம் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 3 டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்பில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்புக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்டில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட டெலிகிராம் சேனல் பவி ஏர்ன் மணி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் நம்மளோட பேஜ் வந்துடும். ஸோ இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே நம்மளோட டெலிகிராம் சேனல் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். ஒரு ஆப் லான்ச் பண்ணதுலேருந்து க்ளோஸ் ஆகிற வரையும் எல்லா அப்டேட்டுமே நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். வேறு எதுவும் உங்களுக்கு இந்த ஆப்பில் டவுட் இருக்குது, ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதுதான் நம்மளோட ஐடி. இந்த ஐடிக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணி டிஎம் கூட பண்ணுங்கள். ஓகேவா? ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஹோம் பேஜ் இது போல தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு மீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் ஆட் ஆகாது. ஃபஸ்ட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாயினிங் போனஸாக வந்துட்டு 100 ரூபீஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதை வித்ட்ரால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா வாலெட்லையுமே உங்களுக்கு 0 தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பிளான் டீட்டெயில் பார்த்துடலாம். பிளான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு 6 பிளான்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இதில் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 599 ரூபா கொடுத்துருக்காங்க. டெய்லி இன்கமாக 50 ரூபா. எத்தனை நாள் ஆட் ஆகும் அப்படின்னாக்கா 50 நாள் நமக்கு ஆட் ஆகும். 3 நாள் நம்ம சேர்த்து வச்சு நம்ம விட்ரால் பண்ணிக்கலாம். மினிமம் வித்ட்ரால் 150 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 3 நாளில் நம்ம 150 ரூபா வந்துட்டு நம்ம விட்ரால் பண்ணிக்கலாம். செகண்ட் பிளான் வந்துட்டு 1599 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 45 நாள் வேலிடிட்டி, டெய்லி இன்கமாக 100 ரூபீஸ் கொடுப்பாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்ரால் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இப்போதைக்கு லோ பேலன்ஸ் அப்படிங்கிறது தான் காட்டும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளான் பை பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு பிளான் டீட்டெயில் பார்த்துடலாம். தேர்ட் பிளானில் 3500 இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் 25 நாள் தான் உங்களுக்கு டெய்லி இன்கமாக 200 ரூபா கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டெய்லியுமே விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பிளானை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் எல்லா வீடியோஸுமே ஒன்று தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பிளான் இல்லைனா செகண்ட் பிளான் அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே பெரிய அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஒரே ஆப்பில் பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாமல் 2-3 ஆப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆப்லேயும் நம்ம 500 இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலும் ஒரு ஆப்பில் க்ளோஸ் ஆகி மீதம் உள்ள 2 ஆப்பில் நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நான் அதை தான் எப்போதுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு பிளான் வந்துட்டு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த பிளான் வந்துட்டு அவைலபிள் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது போல் சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பிளான் அவைலபிளே இல்லை. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த பிளானை பை பண்ண முடியாது. ஓகேவா? இப்போதைக்கு செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இந்த பிளான் தான் அவைலபிள் இருக்குது. இப்போ நீங்கள் யாராவது நியூ யூஸராக ஜாயின் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கனாக்கா இந்த செகண்ட் பிளானில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பிளான் டீட்டெயில் பார்த்தாச்சு. எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரீசார்ஜ் பண்ண ஆஃப்டர் தான் நமக்கு ஜாயினிங் போனஸ் 100 ரூபீஸ் வாலெட்டில் ஆகும். ஓகேவா? மினிமம் ரீசார்ஜே வந்துட்டு 100 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம். நம்மளோட பிளானுக்கான அமௌண்ட்டை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். 599 ரூபா நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இதில் பேடிஎம் இருக்குது, பே ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள ஸ்டெப்பை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கியூஆர் கோடை வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பேடிஎம்லோ இல்லை ஜிபே, ஃபோன்பே எதையும் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ட்ரான்சாக்ஷன் ஐடியை வந்துட்டு நம்ம என்டர் பண்ணிக்கணும். நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ப்ரூஃப் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த யூடிஆர் கோடை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது மாதிரி ரீசார்ஜ் ரிக்வெஸ்ட் சப்மிட்டட் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இது வரையும் வெயிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஹிஸ்ட்ரி ரெக்கார்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு பெண்டிங்னு இருக்கும், அப்ரூவ் கொடுத்துருவாங்க. அப்படி அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் பிளானை பை பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்த்துக்கோங்க, அப்ரூவ்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டேரெக்டாக பிளானை போய்ட்டு பை பண்ணிக்கணும். வாலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகாது, நம்ம பிளானை வந்துட்டு பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த அப்ரூவ் வர வரையும் வெயிட் பண்ணணும். பெண்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் பிளானை பை பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் ஆக்டிவேட் அப்படின்ட்டு வந்துடும். நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். நம்ம இப்படி ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த லோ பேலன்ஸ் அப்படின்னு தான் ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம பிளானை பை பண்ணியாச்சு. மை பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டெய்லி எப்படி அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். ஒரு சில ஆப்பில் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் ஆடாடும். இந்த ஆப்பில் அப்படி கிடையாது, கிளைம் பண்ணணும். ஓகேவா? கிளைம் இன்கம் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எல்லாமே ஷோ ஆகுது பாருங்கள். டோட்டலாக 50 நாளாக நான் ஒரு நாள் வந்துட்டு கிளைம் பண்ணிட்டேன். கிளைம்டு டுடேன்னு வந்துச்சு, நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன். இப்படி கிளைம் பண்ணும்போது தான் நமக்கு அமௌண்ட் வாலெட்டில் ஆட் ஆகும். நீங்கள் டெய்லியும் கிளைம் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு வராது. நீங்கள் கிளைம் பண்ணால் மட்டும் தான் வாலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகும். ஸோ நான் வந்துட்டு 100 ரூபீஸ் எனக்கு போனஸ் கிடச்சிருச்சு. ப்ளஸ் 50 ரூபா வந்துட்டு எனக்கு டெய்லி இன்கமில் ஆட் ஆனிச்சு. டோட்டலாக 150 ரூபா இருக்குது. நம்ம விட்ரால் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் டீட்டெயில் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க.
இந்த ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணி வாலெட்டுக்கு வரல, இல்லை வித்ட்ரால் பண்ணி வாலெட்டுக்கு வரல, ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கஸ்டமர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணலாம். சப்போர்ட் சென்டர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கலாம். சிசி ரெஸ்பான்ஸ்லாம் நல்லாவே கொடுக்குறாங்க. நம்ம என்ன மெசேஜ் பண்ணாலுமே டவுட்டை கிளியர் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெஃபரல் பண்ணியுமே ஆன் பண்ணிக்க முடியும். ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட லிங்க் இருக்கும். இது வந்துட்டு காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட லிங்க்லேருந்து அவங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சம் கமிஷன் வந்துட்டு ஆட் ஆகும். ஓகேங்கிறவங்க வந்துட்டு ரெஃபரல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் செல்ஃபாகவும் ஆன் பண்ணிக்கிறேன், என்னால் ரெஃபரல் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் செல்ஃபாக ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வித்ட்ரால் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், மினிமம் வித்ட்ரால் 150 ரூபா கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் வந்துட்டு 5% போயிடும். ஒரு 5 to 24 ஹவர்ஸ்க்குள்ள நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகும். ஓகேவா? பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அது வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பேங்க்கு தான் வந்துட்டு வித்ட்ரால் பண்ண போகிறோம். வித்ட்ரால் நவ் கொடுத்துக்கலாம். பாருங்கள், டேக்ஸ் போக நமக்கு ரிசீவ் ஆகிற அமௌண்ட் வந்துட்டு 142 ரூபா. ஃபீஸ் வந்துட்டு 7 ரூபா தான் பிடிக்கிறாங்க. பேலன்ஸ் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகிடும். ஹிஸ்ட்ரி ரெக்கார்டை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வித்ட்ரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல பெண்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு அப்ரூவல் வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பெண்டிங்கில் இருக்குது இப்போதைக்கு அமௌண்ட்டு. ஸோ காய்ஸ், நீங்களும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ண நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே நான் அதில் தான் வந்து கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தே ஆன் பண்ண நினைக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க.